என்னுடைய பாட்டுக்கு வந்து அசமாப்பேட்டை அவருடைய பாட்டு தான். அதனால சின்ன வயசுல நாங்கள் ஒன்றா வளர்ந்துருந்தோம். ஒன்றா விளையாட்டு பண்ணுவேன். படிக்கிறதும் காலேஜ் படிச்சதும் வரும். இன்னும் படிச்சுருக்கோம். அது எங்கள் வீட்டில் ப்ரெஷர் செய்யணும். பிஎஸ்சி சேவை படித்து எம்எஸ்சி படிச்சு நானும் நல்லா படித்தேன். ரொம்ப ஹெல்பிங்கான ஒரு மனிதர். யாரையும் எதுவும் சொல்ல மாட்டார். ஒரு நல்ல ஒரு அவருடைய வயது காரணமாக பணியிலிருந்து ஓய்வு வருவார். அதனால் அவரால் செய்ய முடியும். 10 வருஷமாக செய்யலாம். ஆனால் காலத்தின் கட்டாயம் வயது காரணமாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற அவர் இந்த நேரத்தில் அனைவரும் சார்பாக இந்தியாவுக்கு இது முன்னே நான் இந்த ஸ்கூல் கூட இது பார்த்தோம். சாப்பிட்ட ஒரு வடக்கு பார்த்தோம். இல்லை இங்கே எல்லாரும் பார்த்துருந்தோம். அதெல்லாம் நல்லா அப்புறம் சொல்லுவதற்கே வந்து ரொம்ப முடிச்சு மறுபடியும் வேலை செய்து சார் நான் எப்படி பார்க்கணும் அதே மாதிரி தான் இப்படி பார்த்துருக்கேன். இல்லை ஆனால் வெளியே தான் சிரிப்பாரு. வீட்டில் சிரிக்க மாட்டார். டீச்சருக்கு எப்பாசிட்டி கோர்ஸில் அந்த சீட்டில் பண்ணி அவர் கரெக்டாக பண்ணி ரொம்ப சிறப்பாக ஒரு மாணவர்களுக்கு வச்சு அதுவும் சாலையில் வந்து ஒன்றும் சோசியலாக போய் அப்படியே டேபிள் உட்காந்து ரொம்ப ஒரு கிளாஸ் எந்த கிளாஸுக்கு ஏறும் அந்த கிளாஸுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா இனி ஒரு காலங்களில் ஒரு குடும்பத்துடன் உள்ள மகிழ்ச்சியாக சந்தித்து சந்தோஷமாக பள்ளி தலைமையாசிரியர் மனிதரையும் கலந்து கொள்வதற்கு அனைத்து நல்லவர்களுக்கும் மீண்டும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அதில் குறிப்பாக அவர் எப்பவுமே வந்து அந்த எழுத்து வேலை வந்து ரொம்ப பிடிக்கும். அது எல்லாருக்கும் வந்து அமையாது. எல்லாருக்கும் வந்து அது ரொம்ப சுமையாக நினைக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த எழுத்துப்பூர்வமாக வந்து எழுதி வந்து அனுப்புவாங்க. அந்த எந்த தகவலாக இருந்தாலும் சரி. அதே போல எல்லாரும் சொல்ற மாதிரி பிள்ளைங்களாண்ட அவ்வளவு நெருக்கமாக வந்து பேசுவார். எல்லா பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து தலைமை ஆசிரியர் மாதிரி பழக மாட்டாங்க. அவருடைய பேரண்ட்ஸ் மாதிரி அவருடைய அப்பா அம்மா மாதிரி தான் வந்து அவரோட அணுகுவாங்க. அது ஒரு நல்ல ஒரு பண்பு. அதே போல எந்த ஒரு ஆசிரியரையும் வந்து பார்த்தா கடிந்து ஒரே ஒரு வார்த்தை கூட பேசுறது கிடையாது. இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. பட் அவருடைய லைஃபே வந்து அப்படிதான் இருந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சவால் என்னன்னா அவருக்கு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறது, அது வீட்டு சூழ்நிலையை அணுகிறது. அதே போல் இங்கே வந்து எல்லாமே மறந்துடுவார். அந்த ஒரு
ஒரு விஷயம் தான் இப்போ அவருக்கு வந்து இருக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் இன் ஃபியூச்சர் அதுக்கப்புறம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எளிதாக எடுத்துக்கிற ஒரு மனப்பான்மை இருந்திருக்கு. ஏன்னா அவருடைய இழப்புகள்லாம் வந்து நிறைய இருந்திருக்கு அவருடைய லைஃப்ல. பட் ஆனால் வந்து இதுக்கப்புறம் வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார். ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாரு. அதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. அப்புறம் நம்ம ஃபோன் பண்ணி மிஸ் ஆகிட்டா கூட திரும்ப ஃபோன் பண்ணி நம்ம ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் கேட்பாரு. அதனால சார் வந்து நான் பிரம்மதாச பள்ளியில் நான் அப்பாயின்மெண்ட் ஆகிருந்தா ஒரு இன்சார்ஜ் எக்ஸாம் அந்த ஸ்கூல் வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு இன்சார்ஜியாக வந்து போட்டாங்க. அப்போ தான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த நான் வந்து ஜாயின் பண்ணதுல ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்துட்டேன். அதனால் ஐயா ஓய்வு காலத்தை சிறப்பாக கிடைக்கும் என்று எல்லாம் நம்ம இறைவனை கேட்டுக் கொண்டிருக்கேன். அவரை வாழ்த்தி வெளியனுப்ப வந்துள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் என்னுடைய மதிய நேரம் சொல்லி தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் ஐயாவை பற்றி சொல்லணும்னா நான் பணியில் சேர்றதுக்கு வரும்போது மிகவும் எளிமையாக நீ வரும்போது பார்ப்பா கேன்சர் ஆர்டர் வாங்கிட்டோம். மத்தியானம் வந்து சேர்ந்துடுறோம் சார். சாரும் நானும் தான் வந்தோம். நானும் கம்ப்யூட்டர் சார் தான் ஃபோன் பண்ணோம். ஆஃபீஸில் இருந்த ஒரு 11 மணிக்கு தான் கொடுத்தாங்க. நீ சாயந்தரம் 5 மணிக்குள்ளே வந்துடுவோம் சார். திருவண்ணாமலை நீ வரும்போது வாப்பா காரில் தான் சார் வரணும். நீ வரும்போது வாப்பா அப்படின்னாரு. அன்னைக்கு எப்படி பழகினாரோ இந்த நொடி வரையும் அதே பழக்கம் தான். நம்ம எது கேட்டாலும் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் போ. அதாவது ஒரு கடுமையான சூழல்ன்றது கொஞ்சம் கூட வராது, இருக்காது. இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்காது இல்லைன்றத விட இல்லவே இல்லை. அது இருந்தாலும் வர்றது கடுமையான சூழல். அந்த கடுமையான எனக்கு மட்டும் இல்லை, என்னோட வேலை செஞ்ச அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் தெரியும். கடுமையான சொல் வந்து ஒரு வார்த்தையோட இந்த 4 வருடத்துல நான் அவர்கிட்ட பார்த்தது இல்லை. ஏழில் விரிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல மற்ற எவை அப்படின்ற குரலுக்கு ஏற்றாற் போல அழியாத செல்வத்து கல்வி. அவரு வந்து ரொம்ப வறுமையில இருந்தாலும் அதை கூட என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஒரு இது கூட ரொம்ப கடினமான சூழ்நிலையில அந்த கல்வி செல்வத்தை பெற்றது மட்டும் இல்லை, இந்த ஊருக்கும் இந்த பள்ளிக்கும் டியூஷன் எல்லாம் நடத்திருந்தாருன்னு சொன்னாங்க. அது மாதிரி நிறைய மாணவர்களுக்கு அந்த கல்வி செல்வத்தை வாரி வழங்கியிருக்கிறாரு. ஐயாவுக்கு நீண்ட ஆயுளையும் நிம்மதியும் பெற்று இனி வரும் காலங்களில் சந்தோஷமா கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் அந்த இறைவனை அனுபவம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வியப்பா இருந்தது. மாறுபட்ட ஒரு தலைமை ஆசிரியர் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அமைதியின் சுரூபம். மௌனம் தான் இருக்கும் பெரும்பாலும். அந்த மௌனம் எங்களுக்கு சாதகமாக இருக்கும், சில நேரத்தில் பாதகமாக இருக்கும். ஏன்னா எடுத்துக்கோ இல்லை எதுவுமே புரியாது. இன்னொன்று பசங்களோட யூனிஃபார்ம்லேயே ஒரு சில நேரம் வந்திருக்காரு. அப்போ ஹையர் செகண்டரி பையனோட நின்றுட்டு இருக்கும்போது வித்தியாசமே தெரியாது. ஏன்னா அவ்வளோ இளமையாகவே தெரிவாரு. பையன்களோட இருக்கிறதுனால +1 படிக்கிற பையன் மாதிரியே எங்களுக்கு தெரிவாரு. இன்னொன்று கையெழுத்து அவ்வளோ அற்புதமா இருக்குங்க. ஒரு எழுத்துப்படியே இருக்காது. 8ஆம் வகுப்பு ஆசிரியர் போகும்போது அன்னைக்கு போட்டு படிச்சுட்டு இருந்தது. என்னம்மா எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கீங்க, தலைமை ஆசிரியர் தான் எழுதிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அருமையா இருக்குங்க கையெழுத்து. அதை சொல்லி பெருமை அடைகிறேன். எனக்கு சொல்லிக் கொடுத்த தமிழ் ஆசிரியர் தான் எனக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவார் ஒவ்வொரு முறையும். இன்னொன்று தலைமை ஆசிரியர் அப்படின்னா எல்லாருமே ஒரு சிலர்லாம் எழுதாங்க இருப்பாங்க. அந்த சாரை விட்டு எழுந்திருக்க மாட்டாங்க. ஒரு சிலர்லாம் அது எல்லாரும் சொல்லிக்க முடியாது. எங்கேயோ ஒருத்தர் தான் இருப்பாங்க. ஆசிரியர்கிட்ட அந்த ஆடம்பரம்லாம் பார்க்க முடியல. ஐயா கிட்ட வருவாரு, கையெழுத்து போடுறாரு, எல்லா வேலையும் செய்வாரு. சொன்ன மாதிரி ஓஏ வேலை உட்பட எல்லா வேலையும் செய்வாரு. எங்களுக்கு அது ரொம்ப பிரமிப்பா இருந்தது. காலையிலே எல்லாம் ஒரு 10 முறையாவது ரவுண்ட்ஸ் வந்துருவாரு. அந்த பொங்கல் எடுத்துட்டு வேகமா துருப்பாக சுற்றுவாரு. சாப்பிட்டு வருவாரா என்ன ஒண்ணுமே தெரியாது. அவ்வளோ காலையில இருந்தே அந்த சுறுசுறுப்பு தொடர்ந்து எப்படி தொடங்கியதோ அதே போலதான் மாலை வரைக்கும் அந்த சுறுசுறுப்பு குறையவே இருக்காரு. சாயந்தரம் வரைக்கும் அந்த ரவுண்ட்ஸ்லேயே தான் இருப்பாரு. வகுப்பறையில வந்து எங்களுக்கு ஒன்று நோக்குவார். எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க என்ன அப்படின்றது. ஒரு நாளும் குறைந்து பதிவு செஞ்சதே கிடையாது. வந்து உட்கார்ந்து வரையாம அது சுற்றிக்கிட்டே இருக்குமா அனைவருக்கும் நண்பர்கள் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வயலும் முதிர்வு காரணமாக பணி நிறைவு தரும். நம்ம பணி நிறைவு நம்ம வயலும் முதிர்வு நம்பர் தான் தலைமை
முன்னாடி அவரோட படித்த மாணவர்கள் பேசினாங்க. எனக்கு தலைமை ஆசிரியர் மட்டும் இல்லை, நானும் அவருடைய மாணவன் தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோம்னா அதே சுறுசுறுப்பு அதே இளமையோடு தான் இருக்கு. அதுதான் நாங்கள் முதிர்ந்து நம்பர் தான். அவர்கிட்ட நானும் +1 படித்தேன். அப்போ அதே சுறுசுறுப்பு இருக்காரு. 7 மணிக்கு வந்துடுவாரு. ஃபர்ஸ்ட் 10th எடுப்பாங்க, அப்புறம் 12th எடுப்பாரு. அது முடிச்சுட்டு ஸ்கூல் போவாங்க. அதே சுறுசுறுப்பு இப்படி இருக்கு. பள்ளிக்கு கரெக்டாக 8:45 8:09 வந்துடுவாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் வரவர், கடைசி போறவர் அவர் தான். அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்காரு. எளிமையானவர், பழகுவதற்கு எளிமையானவர், எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாதவர். அதே போல அவருடைய ஒரு 4 ஆண்டுகளும் பணி பண்ணியிருக்காரு. பள்ளியில் பேச்சு தகுதும் அவர் பணி புரியும் போது, அதாவது அவங்க அப்பா ஆகும்போது இருந்ததை விட இப்போ அதிகமாக தான் இருக்கு. 89 இருந்தது அவர் இங்கே இருக்கும்போது, 92, இப்போ 99 வந்துருக்கு. அதே நேரத்தில் அந்த மாணவர் எண்ணிக்கையும் அதிகம் தான். அப்போ 420 இருந்தது, அப்புறம் 450 ஆச்சு, 470 ஆச்சு, இப்போ 505. ஒவ்வொரு ஆண்டுமே அருகாமையில் இருக்கிற ஊர்லாம் இங்கே வந்து சேர்றாங்க. சிறப்பாக சொல்லிக் கொடுக்குறாங்க, நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்புறம் வளர்ச்சி பணியை பற்றி குறைய சொல்ல முடியாதுங்க. இது இந்த 2002 இங்கே வரும்போது அந்த 4 பில்டிங் எல்லாமே கடுமையாக இருந்தது. மழை பெஞ்சா தண்ணி உள்ள ஊரும் வந்து அது ஃபுல்லாகவே பெயிண்டிங் பண்ணி அந்த பராமரிப்பு ஃபுல்லாக பார்த்தேன். அந்த 4 கிளாஸ் நம்ம பயன்பாட்டிலே இல்லை, ஆனால் இப்போ எல்லாமே பயன்பாட்டில் இருக்கு. பள்ளி ஒரு நபர்கிட்ட உதவி கேட்டு பள்ளிகளில் காசு போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா புது பில்டிங் வேறு இருக்கு. அதுக்கு முழு காரணம் தலைமை ஆசிரியர் தான். எல்லா ரூமுக்குமே பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ காம்பவுண்ட் தான் இங்கே பாக்கி இருக்கு. அதையும் வந்து சிப்கார்ட்டை சொல்லி இது காம்பவுண்ட் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு. பள்ளியில் வளர்ச்சி பணி 4 ஆண்டு தான் இங்கே பணி பண்ணிட்டாரு. அது நிறைய வளர்ச்சி பணிகள் வந்து பண்ணியிருக்காரு. அடுத்தது பழகுவதற்கு எளிமையாக இது பார்த்தீங்கன்னா எந்த ரூம்லேயும் ஒரு தலைமை ஆசிரியர் ரூம்லேயே பார்க்க முடியாது. எல்லாருமே சொல்லியிருக்காங்க, இங்கேயும் அதே தான். தலைமை ஆசிரியர் ரூம்லேயே இருக்க மாட்டார். கையெழுத்து போடுறாரு, அட்ரஸ் க்ளோஸ் பண்ணுறாரு. எந்த ரூம் காலியாக இருக்கோ அந்த ரூம் தான் அவர் பார்க்க முடியும். நாங்களே அவர் பார்க்கணும். நான் ஒரு பையனுக்கு அனுப்பேன், சார் எந்த ரூம் இருக்கிறார் பார்த்துக்கலாம். 6வது காலியாக இருந்தாலும் போய் பாடட்டும், இல்லை 8வது பையன் 9வது பையன் போய் அவமான அந்த இதுவெல்லாம் பார்க்க மாட்டார். அடுத்தது தான் நடத்தணும்னு சொல்லிட்டு அவருக்கு பாடணும். குறைய நான் ஒரு 5 நாள் ஸ்கூல் வரல, ஒரு பாடத்தை எனக்காக முடிச்சு வச்சிருந்தேன். அதே போல அந்த தலைமை ஆசிரியரோட ஒரு ஆசிரியர் பணியில் இந்த அளவு ஈடுபாடு இருக்காரு. இப்போ இப்படி இருந்தாலும் அதே ஈடுபாடு இப்படி இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். எனக்கும் அவருக்கு பணியில் வந்ததுக்கு அப்புறம் சார் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி அவரை பற்றி தெரியும். ஆனால் நான் வந்து அப்புறம் பேசுறது கிடையாது, பழகிறது கிடையாது. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ரொம்ப எல்லாம் எப்படி சொல்லுவாங்க, ரொம்ப எதிர்த்தாலும் அமைதியாக இருக்காது. வந்தவொடனே என்ன சொல்றாரு, அங்கே வரத்துலேயே வந்து பேக் வச்சு கையெழுத்து கூட போட மாட்டாரு. முதல்ல போய் ஒரு ரவுண்ட்ஸ் பசங்க எல்லாம் வந்துருக்காங்களா வெளியில எல்லாரையும் உட்கார வச்சு படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பக்கமே பேருக்கு அப்புறம் தான் இந்த பக்கமே உள்ள வருவாரு. சார் சொல்லுவாங்க, நாங்கள் எப்போ சாரை பார்க்கணும்னா ஏதாவது ஒரு கிளாஸ் ரூம்ல தான் பார்க்கணும், இல்லை ஹெச்எம் ரூம்ல பார்க்கணும்னா நாங்கள் வெயிட் பண்ணி சார் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்ப்போம். பசங்கிட்ட அதே சொல்லுவேன் நான், சார் பார் வந்தவொடனே எப்படி சுறுசுறுப்பா அவரோட வேலை என்ன, நம்ம வந்தவொடனே நம்மளோட வேலை என்னன்னு சொல்லி கரெக்டாக வந்து பார்த்து எல்லாத்தையும் உட்கார வச்சு எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா பசங்க வந்தவொடனே ஐயோ எனக்கு டயர்டாக ஒரு பீடு தான் உட்காருவாங்க, அடுத்த பீடு பார்த்தா கீழே உட்கார சொன்னால் தனியாக செப்பரேட்டாக உட்கார மாட்டேங்குது சார், வெளியில் சாஞ்சி தான் உட்காருவாங்க. சார் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்காங்க, நீங்கள் வந்து அது வந்து ரோல் மாடலாக எடுத்துகிட்டு அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் சார். நான் அந்த மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக நல்லா இது இது வரையும் இந்த 4 வருஷம் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம் சார். எல்லா டீச்சர்ஸ் சொன்ன மாதிரி ஒரு நாள் கூட என்கிட்ட ஏமா இப்படி செஞ்ச, அது ஒரு சில டைம்ல நம்ம செய்யறது சரியா தவறாக கூட எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வந்து எதையும் சொல்ல மாட்டாரு. ஆனா அவர் சொல்றதுக்கு முன்னே வந்து நாங்கள் வேலையை பெரும்பாலும் முடிச்சுக்குவோம். இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, சாருக்கு வந்து நம்ம எந்த ஒரு டென்ஷனும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வந்து எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுருக்கோம். பசங்களாம் கூட சரி ஏதாவது தப்பு பண்ணா ரொம்ப ஒரு சில விஷயம் தான் சார் அது போற மாதிரி சொல்லுவோம். என்ன சொன்னா அவர் எதுவும் டென்ஷன் படுத்தினா நாமளே மேக்ஸிமம் முடிஞ்ச வரையும் அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி
நாங்கள் முடிச்சிட்டோம். சார் வந்து நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிற காலம் வரலையும் நல்லா வந்து அவருடைய பணியை வந்து சிறப்பாக செய்யணும் நாங்கள் இருக்கோம். அதே மாதிரி சாரும் வந்து நல்லா வந்து சிறப்பாக செஞ்சார். நாங்கள் சிறப்பாக செய்யறதுக்கு என்ன காரணம், சார் வந்து அமைதியாக எதுவும் எங்களை திட்டாம நீங்கள் என்ன செய்யறீங்களோ செய்யுமா அப்படின்னு சொல்லிடுவார். நாங்களும் வந்து நல்லா செஞ்சோம். அவரோட அமைதி எதுவும் பேசாமல் இருந்து எங்களை நல்லா வந்து வழி நடத்தினார். அப்படி இருக்க எங்களாலையும் வந்து எங்களுடைய பணி வந்து நல்லா சிறப்பாக நல்ல ரிசல்ட் எங்களால் கொடுக்க முடியுது. சார் வந்து இனிமையும் வாழ்க்கையில் வந்து நல்ல மன நிறைவோட எல்லா வளங்களும் விட்டு உடல்நலத்தோட நல்ல உடல்நலத்தோட நல்ல முறையில் இருக்கணும் நிறைய வேண்டியிருக்கேன். மதிய வணக்கத்தை 2 வருடம் தான் நான் பணியாற்றுகிறேன் கூட. இருந்தாலும் வந்து அவர் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு மேலேயே அவர் வந்து தெரியும். அவர் வந்துட்டு முதல்ல தொழிற்தேவை தான் அவர் முடிச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து ராஜாராமன் அந்த ஒரு டியூஷன் சென்டரில் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 வந்து கிளாஸுக்கு வந்துடுவார். 9,000 அந்த அளவுக்கு அங்கே வந்து கடுமையாக உழைச்சிருக்கிறார். அதே போல் இன்னும் மனப்பாத்திரமும் டியூஷன் நடத்துக்கிறார். அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து கடினமான உழைப்பார். அப்புறம் கோச்சிங் வந்த பிறகு அதே போல தான் கவர்மெண்ட் வேலையும் செய்வார். அதே போல பள்ளிக்கூடத்துலையும் காலையிலேயாகட்டும் மாலையிலேயாகட்டும் எப்பவுமே வந்து பசங்களோட தான் இருப்பார். பல வெற்றியாளர்கள் அவர் வந்து உருவாக்கி இருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் வந்து சிறப்பாக சொல்லிட்டே போகலாம். அதே போல லீவு நாளில் நம்ம லீவ் போட்டுன்னு வச்சுக்க மறுநாள் பசங்களை பார்த்து நம்ம அந்த கணக்கு ஸ்டார்ட் பண்ண வச்சு நம்ம முடிச்சிருந்து அடுத்தது நடத்த ஆரம்பிக்கிறோம். அவரும் முடிச்சிருப்பார், கொஞ்சம் இந்த பயிற்சியை முடிச்சிருப்பார். அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு பசங்களோட வந்து இருப்பார். எக்ஸாம் டைம்ல கூட வெளியே போயிருக்கிறோம், அவர் பார்த்தா அந்த பாட்டை முடிச்சிருப்பார். அந்த அளவுக்கு அவர் வந்து சிறப்பாக வந்து பாடத்தை நடத்தக்கூடியவர். அதே போல டிவாலிஸ்ல நம்ம ஒரு நைட் ஒரு 8-9 செய்யற அந்த வேலையெல்லாம் முடிச்சிருப்போம். அப்போ பார்த்தா அன்னைக்கு அவர் பஸ் விட்டு இறங்கி ஒரு வண்டி அங்கே 2 வீலர் விட்டு வச்சிருப்பார். அப்புறம் அந்த ஸ்கூல் அதை சாரில் கேட்கும்போது என்ன சார் கிட்ட 8-9 தான் வராது என்ன அப்படின்னா ஒரு கிளாஸ்லாம் முடிச்சு தான் வருவார் அவரு. நாங்கள் இல்லைன்னா கூட அவர் நடத்துவார். இல்லை நான் பர்மிஷனை கேட்டு வந்துடுவோம், சரி போயிட்டு வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நாங்கள் அவர். அதனால அவர் வந்து கிளாஸ் எல்லாம் முடிச்சு தான் வருவார் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக பணியாற்றி இருக்கிறாரு. அதே போல் இப்போ பணி நிறைவு பெறுகிறாரு. அதனால் அவர் நீண்ட ஆய்வோட வாழ வேண்டும், நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொண்டு நிறைய பேர் நன்றி. நான் படித்த பள்ளிக்கூடத்திலே வாத்தியாராக வரணும் பெருமையாக இருக்குது. அதை விட சிறப்பு என்னென்னா ஐயா தலைமையின் கீழே ஆசிரியராக பள்ளியின் தலைமை ஆசிரியர் பணியில் பாராட்ட விழா ஒரு நாள் அவர் பாராட்டி பேசிட்டு முடிச்சுட்டு போகிற மாதிரி தான் ஒரு பாக்கியம் என்னன்னு கேட்டால் எல்லாரையும் ஆசிரியர் பேசுவாங்க, கடைசியாக வராமல் இருக்கும், எல்லாரும் சொல்லிடுவாங்க. அது நம்ம பார்க்கணும், இதெல்லாம் சொல்லாமல் விட்டுருவாங்க. சரி நான் சொல்லணும் எல்லாரும் சொன்னதெல்லாம் விட்டுணும்னு கேட்டால் இந்த பள்ளியில் வந்திருந்தே அவங்க யாரும் கடுமையான சொல்றது பேசுறது கிடையாது. எல்லாரும் கேட்பாங்க எங்கள் ஊருக்கு போயிட்டு வர ஸ்கூல் மாறிடலாம் பண்ணுவாங்க. பள்ளியின் தலைமை ஆசிரியர் இந்த ஆசிரியர் கூட இருந்தது பள்ளியில், அது எல்லாரும் கொடுத்து போச்சு. அதனால தான் இருந்து அந்த வரத்துக்கு வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அவருக்கு 2 விஷயம் தான் பிடிக்கும். ஒன்று அவர் போய் பாடம் நடத்தணும், இல்லை அந்த வகுப்பு யாரும் பாடம் நடத்திருக்கணும். 2 விஷயம் தான் பிடிக்கும். ஆனால் என்னுடைய இந்த அவரானது அந்த இந்த 5 ஆண்டுகள் நான் பார்த்த விஷயம் ஒன்றும் அந்த வகுப்புல ஃப்ரீயாக இருக்கிற பசங்க இன்னும் இது போய் நடத்தணும். இல்லைன்னா மாணவர்கள் ஒன்றும் படிச்சிருக்கணும், இல்லை ஆசிரியர் இருக்கணும். அதை மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த கற்பிக்கிற குணம் சரி, கற்றல் குணம் இதுவும் நடந்துட்டே இருக்கணும்னு நினைப்பாரு ஆசிரியர். அது ரொம்ப பிடிச்சிருக்குது. அடுத்து திருமண வாழ்த்துக்கள் சார். அவருடைய உடல்நலம் மண்டலம் பெற்று நீண்ட ஆயுள் வாழ கடவுளை வேண்டி இருந்தாலும் அவரை பற்றி சொல்லணும்னா ஒரே லைன், அதாவது இன்முகம் மட்டுமே அவர்கிட்ட பார்க்க முடியும். கடுஞ்சொல் இது வரைக்கும் சொல்லி நான் பார்க்கல. அடுத்தது அவரை ஸ்கூலில் வந்து பார்க்கணும்னா நான் அவர் வந்து நேரில் போய் பார்க்கும்போது HM டேபிளில் போய் பார்த்தாக்க கிடைக்க மாட்டார். எப்போ நான் ஃபோன் பண்ணி தான் அவர்கிட்ட பேசுவேன். ஸ்கூல் உள்ள இருந்துட்டு எவ்வளோ எந்த ரூமில் இருப்பான்னு தெரியாது. ஃபோன் பண்ணி கேட்டு தான் நான் எது வரையுமே செய்யறதுக்கு வருவேன்.
எந்த நேரமும் பார்த்தாக்கா ஏதாவது ஒரு கிளாஸ்ல போயிட்டு பாடம் நடத்திட்டே தான் இருப்பார். அதனால அவருடைய ஹார்ட் ஒர்க்ன்றது ரொம்ப கத்துக்க வேண்டிய விஷயம். மற்றவங்க எல்லாரும் அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும்னா இந்த ஹார்ட் ஒர்க் தான். எப்பவும் பாடம் நடத்தணுன்ற அந்த ஒரு குறிக்கோளோட தான் அவர் இருக்கார். இதுக்கு பிறகு ஏதாவது ஒரு ஸ்கூல்ல விட இந்த ஸ்கூல்லேயே திரும்பவும் இன்னும் கொஞ்சம் பாடம் நடத்திட்டு அவருடைய சேவையை தொடர்ந்து இருந்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவருடைய ஆயுள் நல்ல முறையில் இருக்கணும்ன்றத என்னுடைய பிரார்த்தனையை வச்சுட்டு பட் அது பெரிய விஷயமா இல்லாம வெளியே போனாலும் பயப்படுவாங்க. பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணாத பாஸ் பண்ணி நிறைய இருக்கும். பயமா ஒரு விஷயத்துல நீங்க எந்த ஒரு பாகுபாடு ரொம்ப பணம் பத்தி விஷயமே நான் ஒரு வருஷம் பெரும் ஒரு பயணிக்கு வருவாங்க கூப்பிடுவாங்க. இந்த வருஷம் உயிராக ஒரு மாணவர்கள்லாம் அவ்வளோ உயிராக அந்த மாதிரி எச்சமே மாணவர்களும் ஆசிரியர்களும் பார்க்கவே கிடையாது. அந்த அளவுக்கு உயிராக அது இன்னைக்கு இந்த விழா நடக்கிறதுக்கு ஒரு தடங்கள் வந்து அது இல்லைன்னா இந்த ரூம் வந்து பவர் வரல. அது நல்லவங்க தான் ஆண்டவன் வந்து சோதிச்சு பார்ப்பார். தங்கத்தை எப்படி நம்ம உரசி பார்க்கணும் அந்த மாதிரி ஆண்டவனும் நல்லவங்க தான் கடலை போட்டு சோதிச்சு பார்ப்பார். அப்படின்ற மாதிரி அந்த பில்டிங்க்கு அந்த பில்டிங்ல இருந்து இந்த பில்டிங்க்கு கரண்ட் வருது. அது என்னன்னு பார்த்தா கரண்ட் வரல, அந்த பில்டிங்கே வரல. அப்ப எலக்ட்ரிஷியன் நாங்களும் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தோம், கரண்ட் எங்களால கொடுக்க முடியல. அப்ப எலக்ட்ரிஷியன் வர வச்சு அது சரி செஞ்சு கரண்ட் வந்து கொடுத்தாங்க. அப்ப செக் பண்ணி பார்க்கணும் கரண்ட் வருதுன்னு போது லேப்ல நடந்து பார்த்து செக் பண்ணோம். அப்படின் போது நான் லேப்பை பூட்டி வச்சுட்டேன். அது ஏன் பூட்டுறதுன்னா அந்த குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கு, அந்த டேஞ்சரஸ் கெமிக்கல்லாம் இருக்கு, ஸ்டோர் வந்து பூட்ட முடியல, அது கரெக்டாக ஓப்பன் இருக்கு. அது வந்து குழந்தைங்க போய் மேலே தள்ளினா எதுனா ஐயாவுக்கும் எதனா பிரச்சனை ஆகிடும், நம்மளுக்கும் ஏதாவது பிரச்சனை ஆகிடும். அது மூடியே இருக்கிறது அடிக்கடி நான் பார்க்குறேன். அது வந்து ஐயாவுக்கு ஏன் திறந்து வைக்கல, அது மூடி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. இந்த காலத்துக்காக தான் நான் மூடி வச்சேன், ஐயாவுடைய காலத்துக்காக தான், என்னுடைய வந்து வச்சு வரல. அதுதான் ஐயா இப்போ கூட தந்தைய வந்து நிறைய பசங்க உள்ள போயிடுச்சு. சரி ஐயா அதை கேட்டோம், அவருடைய நலம் தெரிஞ்சு என்னுடைய நலம் தெரிஞ்சு அதை மூடிட்டு வந்தேன். ஐயா வந்து என்னை மன்னிச்சுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா ஆக்சுவலா ஒரு கால் பண்ணேன். நீ ஏமா அவ்வளவு தூரம் போற, நம்ம ஸ்கூல்லே இருக்கு வா அப்படின்னு சொன்னாரு. அவரை நம்பி வந்தேன். ஓராண்டு காலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி நம்ம ஒரு தாய் பறவை வேலை ஒரு குஞ்சு பறவை ஒரு குட்டி பறவை இருக்குமோ அதே மாதிரிதான் ஒரு ஸ்கூல்ல போய் ஒரு எஸ்எம்சி டீச்சரா எல்லா கவர்மெண்ட் டீச்சர்ஸ் அவங்க கீழே வைக்கிறப்போ ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு பயமே எங்களுக்கு தெரியாத மாதிரி வழிகாட்டுறேன். அதுக்கு உண்மையாவே அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அது நம்ம எல்லாருமே சொன்னாங்க சார் எதுவுமே கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவருக்கு தெரியும் எல்லாரோட ஒர்க்கும் அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுதந்திரம் தான் வந்து பாத்தீங்கன்னா எங்களை முழு மூச்சா வேலை செய்யச்சு. அவர் நம்ம கேட்கல அப்படின்னா நம்ம மேல அவர் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு, அவருக்காக நம்ம சில விஷயங்களை செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாரும் இங்க இருக்க எல்லா டீச்சர்ஸும் பாத்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்றது கவர்மெண்ட் டீச்சர்ஸ் மாதிரி இல்ல. ஆக்சுவலா சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலா நான் பிரைவேட் ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கதான் அந்த மாதிரி ஆசிரியர்களை பார்த்துருக்கேன். உண்மையாவே சொல்லணும்னா அவ்வளோ டீப்பா ஒரு பீரியட் கூட யாரும் ஃப்ரீயா இருக்க மாட்டாங்க. அந்த ஸ்டாஃப் ரூம்ல போனீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. எப்பவுமே ஏதாவது ஒரு ஐயா மாதிரியே எல்லாரையுமே உருவாக்கி இருக்காரு. என்னையுமே இந்த ஓராண்டு காலத்தை அவரை மாதிரியே மாத்திருக்காரு அப்படின்னு தான் உண்மையாவே சொல்லணும். சோ அவரை வாழ்க்கை எனக்கு வயது இல்லை, அதனால அவரை வணங்கி அவர் நீண்ட ஆயுளோட இருக்கணும் அப்படின்னு. சொந்த ஊர்ல பணிபுரிய சாதாரண காரணம் என்ன காரணம்னா எங்க ஊர் எனக்கு புரியல. வேலை என் மனசை மாத்தி அவர் கூட இருக்கு வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டா அவர் கூட ஒர்க் பண்ணனா நீ தமிழ் டீச்சர் வரலன்னா தமிழ் டீச்சர் அவர் தான், ஹெட் மாஸ்டர் தான் தமிழ் டீச்சர். இங்கிலீஷ் டீச்சர் வரலன்னா இங்கிலீஷ் டீச்சர் அவர் தான். மேக்ஸு சயின்ஸு மேக்ஸு இங்கிலீஷ் இவரோட புலமையான ஆளை என்னுடைய லைஃப்ல நான் பார்த்துட்டே இருக்கேன். அந்த அளவுக்கு நேர்த்தியா நடத்துவாரு. பாடம் நடத்தி முடிச்சுட்டுன்னு வச்சுங்களேன், பாடம் நடத்தி முடிச்சுட்டு நான் பார்த்தா என்ன பண்ண டெஸ்ட் இருந்தா நம்ம சொல்லுவோம். ஆனா இவரு டெஸ்ட் எல்லாம் வைக்கவே மாட்டாரு. இங்கிலீஷ் கிராமரா இருக்கட்டும், இங்கிலீஷ் போயமா இருக்கட்டும், பேராகிராஃபா இருக்கட்டும், திரும்பி என்ன பண்ணுவாரு 4 மணில இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் போச்சு ஸ்டார்ட் பண்ணுவாரு. 4 மணில இருந்து 9 மணி வரைக்கும் போச்சு நம்ம பாட்டுல எடுத்துட்டே இருப்பாரு. இவர் இங்கிலீஷ் எடுக்கிறாருல, நான் தான் இங்கிலீஷ். அப்போ இவரு இங்கிலீஷ் எடுப்பாரு, நான் போய் பின்னாடி உட்காந்து இவர் எப்படிலாம் நடத்துறாரோ அதை நான் என்னோட லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டே வரேன். இன்னைய நாள் வரைக்கும் 100% தான். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர்ல 100 இது வரைக்கும் யாரும் கொடுத்ததே இல்லை. எங்க ஊர்ல முதல் 100% தேர்ச்சி விட்டு கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல ஒவ்வொரு ஆண்டும் என்னுடைய மாணவர்கள் எல்லாரையும்
சுற்றுலா காட்சின்னு போவார். வேலூர் கோட்டை, சென்னை மியூசியம், மகாபலிபுரம் இங்கெல்லாம் கூட்டு போவார். இப்படி கூட்டுனே போயிட்டு வர சொல்ல திடீர்னு ஒரு நாள் அன்டைம் ஆயிடுச்சு. அன்டைம் ஆனோடனே பசங்க எல்லாம் ஃபுட்டுக்கு கஷ்டப்படுறாங்க. அந்த டைம்ல தன்னுடைய சொந்த பணம் ஒரு 6000 ரூபாய் இருக்கு. 150 பேருக்கும் உணவு வாங்கி கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, உங்களுடைய ஸ்கூல்ல தினமும் செலவு தான் இருக்கு. திடீர்னு தண்ணி வராது, எலக்ட்ரிஷியன் ப்ராப்ளம் இருக்கும். எல்லா ப்ராப்ளத்தையும் எளிமையான பண்ணுவார். இவரு ஹேண்டில் பண்ணுவாரு. உங்களுடைய பிடிஏ தலைவர் வந்திருக்கிறாரு, எஸ்எம்சி தலைவர் வந்திருக்கிறாரு. 10 வருடத்திற்கு முன்ன அவர் பெற்ற ஒரு நன்மதிப்பு தான் எல்லாருமே இங்க வருவாங்க. உண்மையெல்லாம் இவர் நிறைய பேருக்கு சொல்லல, நாங்களே கேட்டு வரோம். நாங்களே என்ன பண்றோம், இன்னைக்கு சாருடைய ஃபங்க்ஷனு கேட்டு வரோம். இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இந்த இடத்த நிக்கிறது கூட முடியாது. எல்லாருமே முக்கியமான நபரு. என்னுடைய வாழ்க்கையில நான் நல்லா இருக்கணும்னா அவரும் ஒரு காரணம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. பள்ளி வடையிலப்பேர் பள்ளியில நான் 10 ஆண்டு காலம் பணியாற்றி இருக்கேன். ஐயா பார்த்தீங்கன்னா அப்போ எங்களுக்கு தலைமையா இருக்காரு. என்னுடைய குருநாதர் இங்க உட்காந்துருக்காரு. எனக்கு கணித ஆசிரியர். அதே போல சார் அவரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. ஸோ இருந்தாலும் ஐயா வந்து அவருடைய தலைமையின் கீழே 5 ஆண்டு காலம் அங்கே வடையிலப்பேர் பள்ளியில பணியாற்றும் போது பார்த்தீங்கன்னா இங்க சொன்ன எல்லா விஷயமும் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. தேர்ச்சி விகிதமாக சரி, மாணவர்களை நடத்தும் விதமாக இருந்தாலும் சரி, எல்லாமே சிறப்பான முறையில் ஹேண்டில் பண்ணுவார். ஸோ அவர்கிட்ட எல்லாருக்கும் பிடிச்சது அவருடைய எளிமை தான். ஸோ அந்த மாதிரி எளிமையான முறையில் எனக்கு இன்னைக்கும் ரோல் மாடலாக இருக்கிறது ஐயா தான். ஸோ இவர் வந்து வெம்பாக்கம் பள்ளியில் ஆசிரியர், கணித ஆசிரியராக வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் படிச்சு முடிச்சுட்டு வந்தேன். ஸோ அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியில், வெம்பாக்கம் பள்ளியில் கூட இவர் சிறப்பான முறையில் பணியாற்றி இருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா ஐயாவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். ஸோ வடையிலப்பேர் பள்ளியிலேருந்து நான் இன்னைக்கு வெள்ளூத்தூருக்கு வர்றதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா ஐயா தான். ஏன்னா ஒரு முறை நான் வடையிலப்பேர் பள்ளியில் கேட்கும்போது அவர் வடையிலப்பேர் பள்ளியிலேருந்து இங்கே வடம்பு பார்க்க வந்துட்டாரு. இங்கே வந்துட்ட உடனே அவர்கிட்ட கேட்டேன், ஏன் சார் அங்கேயே இருக்க வேண்டியதுதானே சார், ஏன் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டால், கடைசி காலத்தில் என்னுடைய சொந்த ஊருக்கு நான் போய் பணியாற்றணும்பா, கடைசி 3 ஆண்டு காலம் நான் என்னுடைய சொந்த மண்ணில் தான் நான் போய் வேலை செய்வேன் அப்படின்னு சொன்னார். அவருடைய அந்த வார்த்தையை நான் உள்வாங்கிட்டு இப்போ நான் பார்த்தீங்கன்னா வடையிலப்பேர் பள்ளியிலிருந்து பெங்களூருக்கு சொந்த ஊருக்கே வேலையை இப்போ நான் சேர்ந்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவர் செய்வார். ஸோ வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இருந்தாலும் அவருடைய ஆசீர்வாதம் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ அப்படியே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது அண்ணன் ஆர்வம் சொன்ன மாதிரி இந்த பள்ளியில நான் படிக்கின்ற அந்த சூழ்நிலையில கணிதாசிரியர், கங்கடாசிரியர், அடுத்து எனக்கு டிராயிங் எனக்கு ரொம்ப ஈடுபாடு. அந்த டிராயிங் மாஸ்டர் இவங்கெல்லாம் நினைச்சு நான் வந்து இவங்க மாதிரிலாம் நான் மாற்றணும். அதாவது என்னுடைய கணிதாசிரியர் வந்து கணிதத்தை நடத்தக்கூடிய விதம், அவர் போர்டு ஏற்போட போய் அவர் நடத்தும் மாதிரி அதாவது நான் ஆசைப்படுற எண்ணம் இல்லை. ஆனால் அவர் எழுதும்போது எப்படி எழுதுறாரோ அது போல அதை விட இன்னும் பல மடங்கு நம்ம பெட்டராக போர்டில் எழுதக்கூடிய இல்லை பேப்பரில் எழுதக்கூடிய அந்த ஹேண்ட் ரைட்டிங்கும் மாற்றணும்னு ஐடியா பண்ணேன். அப்புறம் அவர் நடத்தும்போது இதுக்கு திட்டாக பார்த்து நடத்துவார். ஆனால் நடத்தும்போது ஒரு பயம், நான் திரும்பி கவனிக்காம விட்டுட்டு சார் புரியல சார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டேன்னா நான் நடத்தும்போது எங்கடா கவனிச்சதுன்ற அந்த ஒரு அடி விழுந்தின கணத்துல அதோட நம்ம வந்து திரும்பி கேட்கறதுக்கு வாய்ப்பே வராது. அந்த பயத்திலேயே நாங்கள் எழுந்து கேட்காம சரி அது தெரியலையா நாளை பார்த்துக்கலாம் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் நம்ம அப்படி போயிடுவோம். ஆனால் அது எனக்கு ஒரு பாடம் வருது ஃபியூச்சரில் டீச்சர் ஆகும்போது ஆமாம் அந்த மாதிரியான சூழ்நிலையில பையன் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. அது ஒரு சிறை மாதிரி மாறிடுது இல்லையா? சிறையில் வந்து ஜெயிலில் வந்து யாருக்கும் நம்ம வந்து பெண்ண சொல்ல மாட்டோம். நான் என்னுடைய சுயேட்சையாக எதேச்சியா அந்த நிலையில கொண்டு போயிட்டோம்னா பையனுக்கு தேவையான டவுட் நம்மகிட்ட கேட்காம அவன் புரிஞ்சுக்காம அவன் லெவல்ல இருந்து அப்படியே போயிடுவானே அப்படின்ற அந்த சூழ்நிலையில அவனுக்கு ஃப்ரீடம் கொடுப்பேன். திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன். எப்ப அடிப்பேன்? டெஸ்ட் வச்சு பேப்பரை பிரித்து கொடுக்குற போது அது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அன்னைக்கு மட்டும் ஒரு அடி திட்டம் அத்தோட சரி. ஏன்னா அவன் அதை ரியலைஸ் பண்ணணும்னு அந்த நிலையில
அதே மாதிரி தமிழாசிரியர் திரு கு. திருநாவுக்கரசு அப்படின்ற தமிழாசிரியர் ஸ்கூலில் படிப்பு இருக்கு, நான் படிக்கும்போது இருந்தாரு. ஆனா இப்போ கூட இந்த வார்த்தை இப்போ வலிக்குது. என்னை இந்த ஊர்ல வந்து சந்து வீட்டுக்கார அந்த சந்தில் இருக்கிற காரணம் சந்துட்டுக்கார நடராஜ ஏது 11 மணிக்கு வந்து பெற்றார் டீ குடிச்சுக்கிட்டு நீ காலையில் ஏது வேண்டிய டெஸ்ட் ஏது நடங்க மறந்துட்டேன் சார். அன்னைக்கு பாவப்பட்டேன், அதனால எனக்கு டைம் இல்லை சார். நான் வந்துட்டு எழுதுறேன் சார் போகும்போது அந்த வார்த்தையை நினைச்சா நான் இன்னைக்கு கூட அவர் இல்லை. ஆனால் இப்போ அவருக்கு நான் சம்பாதிச்சு கொடுத்தேன் இல்லை. அவர் அந்த உரிமையாக கேட்ட அந்த வார்த்தையை நினைச்சு பார்த்தோம்னா நான் 8வது படிக்கும்போது எதுக்கு ரூம் இருந்தது எனக்கே தெரியாது. நான் 2வது பெஞ்சில் உட்காந்துருக்கேன், எனக்கு தெரியாமல் காலாடிட்டு அவர் அந்த அதே வார்த்தை சந்திருக்காரு நடராஜன் ஏன் நான் பாடுறேன் கவனிக்க காலாடிக்கிறேன் அப்படின்னு அவர் உரிமையாக கேட்கிறது இன்னைக்கு நான் நினைச்சு பார்க்கிறேன். மற்ற கன்செப்ட் தான் இருக்கு, ஆனா அந்த மேல அதிக ஈடுபாடு கொடுத்தவங்க அப்படின்ற போது இந்த 3 பேர் நிச்சயமே என்னோட லைஃப்ல மறக்கவே முடியாது. அடுத்து நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க, ஒரே ஒரு கிட்டவே இல்லை அப்படின்னு சொன்னீங்க. நான் முதல்ல அப்பாயின்மெண்ட் கிடைச்சி நெடுமன் தான் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். அந்த நெடுமனோட ஊர் எந்த பக்கம் தெரியாது. ஆர்டர் வரும், நீங்க போவேன். அந்த ஆர்டர் வாங்கிட்டு நான் இங்கிருந்து செய்யறது போனேன். அந்த ரங்கசாமி ஒரு பஸ் ஏறி அப்படிங்க. சரி நாங்கள் போய் கேட்டேன். அந்த ரங்கசாமி பஸ்ஸில் ஏறி இருக்காங்க, அங்கே யார் எட்டு மாதம் தெரியாது. அங்கே போகும்போது அங்கே போயிட்டு அப்போ வந்து 10 மணிலேருந்து 4 மணி இருக்கணும், 4 ஸ்கூல் இருக்கீங்களா. அந்த டைமில் 1 மணி தான் ஸ்கூல் முடியும். செஞ்சி வண்டி ஒன்று இருந்தது. அந்த செஞ்சி வண்டியில் ஏறி நான் போயிட்டு நெடுவத்தில் ஏறும்போது மணி 12 என்ன பண்ண முடியல. மதியம் தான் போடுவார், பிற்பகல் தான் போடுவார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் அப்பவே காணிக்கு பண்ணப்படாது. பிற்பகல் ஜாயின் பண்ணுவோம், அவங்க லேட் ஆகுங்க அப்படின்னு நான் போகிறேன். அவர் போன அந்த வேகத்தில் டைம் பார்த்தேன். சரி முற்பகலே அவருக்கு போடுங்க அப்படின்னு சொன்னது ஒன்று, நமக்கு நடக்கிறது ஒன்று. சரி நல்ல சர்வ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவர் பழகும்போது அங்கே இருந்து 3 பஸ் இன்னைக்கு காலையில் 6:30 மணிக்கு சாத்தியம் பஸ்ஸை கிளம்பி பெருங்கட்டூர் திருமண பஸ்ஸை பிடிச்சி 7:15 அங்கே போயிட்டு செஞ்சு வண்டி வேகமாக போயிட்டே இருப்பாங்க. இது இறங்கி ஓடி போய் அங்கே பிடிச்சிருவாங்க. அப்படி பிடிச்சா நான் 8:30 மணிக்கு நான் ஸ்கூலுக்கு போகிறேன். அப்போ நான் போய் ஜாயின் பண்ண புதுசில் அந்த மேக்ஸ் பஸ் வேக்கண்டாக இருக்குது, பாதியம் கிடையாது, சிலபஸ் அப்படியே கிடையாது. நான் எப்போ ஜாயின் பண்ணேன், நவம்பர். அப்போ ஆஃப் எலெக்ஷன் வரப்போகுது. அதில் 8:30 மணிக்கு போயிட்டேன்னா 10 மணிக்கு சொல்லு டிஃபன் எடுத்து போகிற அந்த டிஃபனை சாப்பிட்டு பசங்களுக்கு ஆரம்பிச்சேன்னா வெள்ளடி இருக்கு கிளாஸ். அதுக்கப்புறம் ரெகுலர் டைம் திருப்பி 4 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சுன்னா 5 மணிக்கு தான் அப்படியே செஞ்சு வெட்டி வருவோம். அந்த 1 மணி நேரம் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும். எடுத்துட்டு நான் பஸ் ஸ்டாப் போக மாட்டேன். ஸ்கூல் அண்டியே என்ன பண்ணுவாங்க, ஃபோன் எடுத்து அந்த 6 நிமிஷம் வருவான் பஸ். கரெக்டாக ஸ்கூலில் நிறுத்தி என்ன பண்ணி எடுத்து வருவாங்க. இது ரொட்டீன் ஆகிடுச்சு அந்த ஒரு வருஷம். ஆனால் இப்படியே நம்ம கஷ்டப்பட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது இது டிரான்ஸ்ஃபர் வாய்ப்பே கிடையாது. டிரான்ஸ்ஃபர் டைப் பண்ணுறது சொல்லும்போது அந்த ஹெட்மாஸ்டர் கைட் போடுவாங்க. அந்த ஹெட்மாஸ்டர் கைட் வாங்கினா நான் பெரிய சவால் பண்ணுறது அதுவே அப்படின்னாங்க. ஆனால் அதுவும் தெரியல. நான் போய் கை நேரத்துக்கு அதை அப்படியே எடுத்து போயிட்டு நேற்றுறேன். கை வாய்ப்பு எடுத்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறேன். ஏன் இந்த சூழ்நிலை டெடிக்கேட்டட் ஒர்க்லாம் பார்த்தா இல்லையா, நீ தாராளமாக போப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் பார்த்து ட்ரை பண்ணி 11ஆம் மாதம் அப்ளிகேஷன் கொடுத்த மாதிரி அந்த இது ஆர்டர் வாங்கிட்டு நெடுமத்தில் போய் நைட்டு அன்றைக்கி நைட்டு நெடுமத்திலே ஸ்டே பண்ணுறேன். ஆர்டர் வாங்கிட்டு மறுநாள் காலையில் நீங்கள் இங்கேயே இருங்க, நான் சைன் பண்ணி காலையில் ரிலீவ் பண்ணி வச்சேன். அப்படியே அங்கேயே இருந்து காலையில் ரெடி ஆகிட்டு ராணத்தில் வந்து நான் ஒரு 11-12 வந்து ஜாயின் பண்ணேன். அந்த ராணத்தில் வந்து ஜாயின் பண்ணும்போது அங்கிருந்து ஹெட்மாஸ்டர் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி KM கிருஷ்ணன் அப்படின்றவர் தான் அந்த தலைமையாசிரியர் இருக்கார். அவர் நீங்கள் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் டென்ஷனாக நீங்கள் போங்க, இல்லை நீங்கள் எப்படி பண்ணினாலும் அவர் சின்ன விஷயத்துக்கு கூட போகக்கூடாது. அப்போ ஒரு தலைமையாசிரியர்னா அப்போ இந்த சூழ்நிலை இது பண்ணுங்க. பல்வேறு ஆசிரியர்கள் பல்வேறு பிரச்சனைகள் வந்து சேர்ந்தாலும் எந்த சூழ்நிலையும் அவங்க ஜெயிச்சா அவர் மாதிரி கேள்வி கேட்குறது சொன்னீங்களா அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. வேற எந்த விதத்திலையும் அவர் ஒரே ஒரு அவர்கிட்ட நான் வந்து 5 வருஷம் வேலை செஞ்சேன். அந்த 5 வருஷத்துல எனக்கு கிடைச்ச பாடம் அங்கிருந்து அப்புறம் பிறந்தாசு போயிட்டு அவர் ரிட்டையர் ஆனாரு. அந்த சமயம் இருக்கு மேக்ஸிமம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
அதுக்கப்புறம் இப்போ அவர் நோம்பு இல்லை, ஆளே இல்லை, அவர் இறந்துட்டாரு. அப்போ அவருடைய அணுகுமுறையில் அந்த 5 வருஷம் முடிஞ்சு நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன் சிஆர் கேர்ள்ஸுக்கு போகிறேன். சிஆர் கேர்ள்ஸுக்கு போகும்போது அங்கே இருக்கிற ஹெட் மாஸ்டர் யாரு, மிஸ்டர் வாசுதேவன் அவர் ரிட்டையர்டு சிஇஓ. என்ன நீ சிஆர் கேர்ள்ஸுக்கு இந்த வேலை செய்யறது தெரியாதா, நீ சிஆர் கேர்ள்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேள்வி கேட்டேன். வேலை செய்யறதுக்கு எங்கே இருந்தால் என்ன வேலை, என்ன பிரச்சனை, நான் அங்கே தான் ஒரு ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போய் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அவர் வந்து ஒவ்வொரு டீச்சரையும் கண்டிப்பாக வந்து அப்சர்வ் பண்ணுவார். அங்கே வந்து என்பி அப்படிங்கிற ஒரு டீச்சர் இருக்காரு. எனக்கு என்பி இது பிரச்சனை வரும். உங்கள் ஊர் பேர் சேர்த்துப்பா, அவர் பிஎன்பி கொடுத்து மாட்டாங்க. இப்போ தேர்தல் பிஎன்பி சொல்லலாம் எனக்கு தெரியும். அந்த பிஎன்பி அப்படின்ற பிஎன்பி நாளைக்கு நான் உங்களுக்கு கிளாஸ் அப்சர்வ் பண்ணுறேன். அவர் வந்து கிளாஸ் பார்த்தாரு. அதன் பிறகு அவர் இருந்த அந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு பீரியட் கூட நீ எந்த திசையில் இருக்கிறது அவரை திரும்பி பார்க்கணும் கிடையாது. ஏன் அவர் அப்சர்வ் பண்ணிட்டார், இவங்க இப்படிதான் இருக்கிற அந்த கிளாஸ், அப்புறம் இவங்க பார்க்க வேண்டியதே இல்லை. ஆனால் அவர் மைண்டில் அவர் சொல்லி வச்சிட்டாருன்னா அந்த டீச்சர் திரும்ப 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 அவர் ஃபாலோ பண்ணுவார், அப்சர்வ் பண்ணுவார். நீ ஏன் ஒர்க் பண்ணுறாங்க கேள்வி கேட்பாங்க. அப்போ இது 2வது அணுகுமுறை. அவர் வேலை செய்யறதுல நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம், தொந்தரவு பண்ணுறோம். எந்த டென்ஷன்லையும் நம்ம யாரையும் கடிஞ்சு கிளாஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்தார். அவர் போனதுக்கு அப்புறம் ஒரு புதிய கொடி சார் வருவாங்க. ஆனால் அவர் வேலை செய்யறதுல என்ன சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யறதுல அமைதியாக அணுகுமுறை பார்த்தேன். வித்தியாசமா இருக்கு. இந்த கேட்டகரி அவங்க ஒதுக்கி அதுக்கப்புறமா அடுத்து நமக்கு வந்து வாய்ப்பு நினைச்சு இங்கே வந்தேன். ப்ரொமோஷனில் வெம்பாரத்துக்கு வரேன். வெம்பாரத்துக்கு வரும்போது அங்கே இருந்து ஹெட் மாஸ்டர் நம்ம ஊருக்காரர் யமுனா நமக்கு தெரிஞ்சவர் எதாவது சொல்லிட்டு நான் போய் பார்க்குறேன். ஆனால் அவங்க எனக்கு கொஞ்சம் பட்டு தான் கொடுத்தாரு. எனக்கு பல விஷயங்கள் இல்லை, சப்போர்ட்டாக இருப்பேன். நான் அதாவது ஊருக்காரங்க எம்பி ரிட்டையர் ஆகிட்டாரு அப்படின்றது என்னால நம்பவே முடியும். நைட்டு ஃபோன் இல்லை சார், நாளைக்கு ஃபங்க்ஷன் ஏன்னா நாங்கள் வைரலிப்பள்ளி தலைமையாக இருக்கும்போது 2 பேரும் ஒன்றாக பயணம் பண்ணுவோம். மீட்டிங் கூட எல்லாருக்கும் ஒரு மிகுந்த அன்புடையவர், ரொம்ப கடுமையான உழைப்பாளி, நல்ல மனசு. எவ்வளோ சொல்லிகிட்டே போகிறோம். சொல்வதற்கு வந்து நிறைய பண்பான செய்திகள் அவர் பற்றி நிறைய இருக்குது. இனிமையான நினைவுகள் இருக்குது. தாமதமாக வந்து ஆனால் அவருடைய இந்த விழாவில் பங்கேற்பதை நிகழ்ச்சி அனைவருடைய அன்பும் வாழ்த்துக்களும் அவரை வந்து அவருடைய பணியை கலந்து இன்னும் உபயோகம் செய்ய வேண்டும். நாங்கள் நன்றி. அங்கேருந்து பள்ளி ஸ்கூலுக்கு வந்து யூசி ஸ்கூலுக்கு வந்தேன். 31/5/2013 வந்து அங்கே ஜாயின் பண்ணுவேன். அதன் பிறகு 30/6/30/5/2017 வரைக்கும் அங்கே வேலை செஞ்சு 1/6/2017 வடையில் ஹையர் செகண்டரி. இப்படி போகும்போது எனக்கு கிடைச்ச அந்த அனுபவம் என்ன, நான் பிரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது வெறும் 900 ரூபா 900 சேலரிக்கு காலையில் உள்ள நுழைஞ்சோம்னா ஈவினிங் வெளியே வர வரைக்கும் 8 பீரியட்ல ஒரு பீரியட் ஃப்ரீ இருக்காது. ஒரே ஒரு ஃப்ரீ இருந்ததுன்னா நான் உட்கார்ந்தாங்க என்னுடைய ஐடி என் தலை தெரியாது. அவங்க ஐடி நோட் புக் ஹோம்ஒர்க் நோட் இருக்கும், கிளாஸ் நோட் இருக்கு, இது மத்திய திருப்பி மிச்சாகும். அப்போ 800-900 ரூபாய்க்கு நம்ம அவ்வளோ வேலை செஞ்சிருக்கேன். கவர்மெண்ட்டுக்கு இப்போ இவ்வளோ 1000 கொடுக்குறாங்க. அதுக்கு எவ்வளோ செஞ்சாலும் நமக்கு ஈடு இணையே கிடையாதுன்ற ஒரு மைண்ட் செட். அதனால நான் என்ன பண்ணேன், வீட்டில் திட்டுவாங்க, ஏன் இன்னைக்கு எல்லாரும் எத்தனை வராங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு நாள் பொருட்படுத்ததே கிடையாது. ஏன்னா நமக்கு கிடைச்ச வாய்ப்பு நம்மளால 4 குடும்பம். ஏன்னா இப்போ நான் இந்த அளவுக்கு வர்றதுக்கு எனக்கு உதவே இல்லை. ஆசிரியர்கள் தான் நான் இந்த அளவுக்கு வந்தேன். அதுபோல என்னால் ஏதோ நான் குடும்பத்துக்கு பயன்படணுமே அப்படின்ற அந்த இடத்துல தான் நான் இத்தனை பள்ளிகள்லையும் ஆசிரியராக இல்லாமல் போனேன். அது இல்லாமல் நான் போனேன். அந்த நமக்கோடு போகும்போது பார்த்தீங்கன்னா கணிதத்தை நீங்கள் தான் நடத்தணும்னு அந்த பசங்க சொல்லுவாங்க. வடையீட்டுக்கு வந்த அடுத்தது இந்த ருசிக்கு வந்த இங்கிலீஷ் டீச்சர் கிடையாது. இங்கிலீஷ் எல்லாம் என்ன பண்ணாங்க, நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம், ஆனால் இங்கிலீஷ் நீங்கள் தான் சேர்த்துக்கணும் அப்படின்னு எங்கிட்ட கொடுத்தாங்க. அப்புறம் நண்பர் நம்ம வந்தாரு.
அவர் வந்ததுக்கு பிறகு அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அப்போ மொத்த சப்ஜெக்டை பார்த்தேன். அங்கிருந்து வடையில் பண்ணலாம் உண்மையிலே போகலாம். அங்கே கணிதாசிரியரும் கிடையாது, இயற்கையாசிரியரும் கிடையாது, வேதியியல் ஆசிரியரும் கிடையாது. வாத்தியார் இல்லாமல் கஷ்டப்படணும். அப்புறம் இங்கிலீஷுக்கும் கிடையாது, இங்கிலீஷ் தான் இல்லை, இங்கிலீஷும் கிடையாது. கரெக்ட். அப்போ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு கை வந்த கலை நம்ம சப்ஜெக்டோட மேக்ஸ் இங்கிலீஷும் பார்த்துக்கலாம். அதோட பின்னாடி வந்து சிவகுமார் சார் அவங்க எனக்கு சப்போர்ட். 2 பேரும் நான் பார்த்துக்கிட்டேன். மேக்ஸும் பார்த்துக்குவேன், இங்கிலீஷும் பார்த்துக்குவேன். அப்புறம் பிசிக்ஸ் யூனிவர்சிட்டிக்கு பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். அது ஒப்பிட்டு அங்கேயும் ரிசல்ட் குறையாமல் போகணும்னுக்காக பார்த்தேன். அதுக்கு அடுத்து இங்கே வந்தேன். இங்கே வந்து மட்டும்தான் எனக்கு எந்த ஆசிரியரும் வேக்கன்சி இல்லாமல் படிக்கிற ஒரு பள்ளினா அது எனக்கு கிடைச்ச அந்த ஆசிரியர் சமுதாயத்தை இங்க மாணவர்களுக்கு முதல் இந்த மாதிரி ஒரு டீம் நடத்திக்கிறது ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி குறை சொல்லுவாங்க. இப்ப அவங்க சொன்னது செய்யடா சொல்லி நான் திட்டி தான் மாற்றணும் சொல்றேன். வாரியர்கள் எந்த விதத்தில் நான் வந்து குறை சொல்றது வாய்ப்பே கிடையாது. இப்ப இருக்கிற இங்க இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் டீச்சர்ஸ் தான் ஏதோ தலைமை ஆசிரியர் மட்டும் ஒன்றும் பண்ணிட முடியாது. அங்க அவர் வந்து 4 ஆசிரியர்கள் சமம். அவர் எனக்கு அந்த அளவுக்கு கோஆபரேட் பண்ணாரு. ஒவ்வொருத்தரும் அங்கே வந்து கொடுத்த கோஆபரேஷன் தான். அது போல இங்கேயும் நீங்க கொடுத்த கோஆபரேஷன் வந்து என்னால் இந்த அளவுக்கு பணி செய்ய முடிஞ்சதே தவிர நான் மட்டுமே ஓடி போய் இந்த ரிசல்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றேன். எந்த விதத்துலையுமே அது பெருமை கிடையாது. அதனால இனி வரக்கூடிய காலகட்டத்திலையும் எந்த தலைமையாசிரியர் இடத்துக்கு யாருனாலும் வருவாங்க. அந்த நிலையில நீங்க கொடுக்குற கோஆபரேஷன் மூலமாக தான் இனி வரக்கூடிய அடுத்தடுத்த வருஷங்களையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய தேர்ச்சி கிடைக்க பெறுமே தவிர மாணவர்கள் கொஞ்சம் நீங்க இப்போ ஜெனரலா சொன்ன மாதிரி நீங்க பேரண்ட்ஸ்ன்ற முறையில உங்க பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா நீங்க புத்திமதி சொல்லி இது நம்ம ஊர் பள்ளி, நீ போய் அங்கே அட்டாச்மெண்ட் வந்தீங்கன்னா நம்ம ஊரை நாமளே நம்ம கெடுக்கிறதுக்கு வழி ஏற்படுத்தியா அப்படின்ற ஒரு நிலையை அவங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அவங்க கொஞ்சம் புரிய வைங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் அவங்க போறாங்க. இப்போ நான் பார்க்குறேன் லீவு நாள் ஈவினிங் போகும்போது பார்க்குறேன் செல்லு வச்சு தான் அவங்க விளையாடுங்க. எனக்கு ஏறி குளம் கொட்டான்னு அது மாறாது இப்போதைக்கு. ஆனால் அது ஒரு காலம் வரும். அது அந்த மாற்றத்துக்கு நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாதீங்க. அவனுக்கு செல்லு தனியாக வாங்கி கொடுக்காதீங்க. அவனோட செல்லுன்னு கையில் இருக்கிறதுனால தான் அவன் எடுத்துட்டு போய் விளையாடுறான். நான் ஒரு பாருங்க +2 முடிச்சான், அடுத்தது என்ன பண்ணலாம்னு அவன் யோசிக்க விட்டுட்டு டெய்லி பார்க்குறேன் 5 மணி ஆச்சுன்னா செல்லு வச்சுதான் பண்ணி நான் கழனிக்கு போயிட்டு திருப்பி வர வரைக்கும் பார்க்குறேன் 6 மணி வரைக்கும் திருப்பி அந்த செல்லு வச்சு தான் பண்ணுவேன். அது ஒருத்தையும் 2 பேரும் இல்லை, ஒருத்தர் இப்படி போறான், ஒருத்தர் அப்படி போறான், ஒருத்தர் இப்படி போறான், எல்லாரும் செல்லு கை போறாங்க. அதனால அந்த பிள்ளைகளுக்கு நீங்க கொஞ்சம் அட்வைஸ் பண்ணீங்கன்னா அவங்களும் நல்ல மதிப்பெண் பெற்று எதிர்காலத்தில் ஏன்னா இப்போ 7.5% இடஒதுக்கீடுன்னு ஒன்று சொல்லிங்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு சொல்லி சொல்லி எஸ்எல்சி மூலமாக மீட்டிங் போட்டுக்கிறோம். எல்லாத்துலேயும் விளம்பரம் வந்துட்டு தான் இருக்கு. அதாவது 6ஆம் வகுப்பு இருந்து அது அரசு பள்ளி, அது ஆங்கில வழியில் படித்தாலும் சரி தமிழ் வழியில் படித்தாலும் சரி அந்த 7.5% இடஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்கு. அது பிஇக்கோ எம்பிபிஎஸ்க்கோ மற்ற எல்லா துறைக்குமே அந்த வாய்ப்பு இருக்கு. அப்போ அதுக்கு வந்து நீங்க பேரண்ட் முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருந்து அந்த அடிப்படையில் அவனை கொஞ்சம் புத்திமதியை சொல்லி கொஞ்சம் அவனை நம்ம வழிக்கு கொண்டு வாங்க, படிக்க வைங்க. ஒரு இலவசமா ஒரு பி சேர்றது நீங்க அதுவும் எம்பிபிஎஸ் சேர்ந்துட்டாங்கன்னா அன்னைக்கே உங்களுக்கு கோடி ரூபாய் உங்க பையன் சம்பாதிச்சு உங்க பொண்ணு சம்பாதிச்சு ஆசை. இதைதான் சொல்றேன். எங்க அந்த பிள்ளைங்க ஆசிரியர் சொல்றாங்க, நாங்களும் சொல்றேன். எது சொன்னாலும் அது ஏற்கிறதுக்கு தயாரா இல்லாத ஒரு சூழ்நிலையை போயிட்டு. அதனால இதுக்கு நீங்க கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ அதாவது மேல வரும்போது தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கீழே 6ஆம் கிளாஸ் சேர்த்தீங்களா, 6ஆம் கிளாஸ்ல இருந்து நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. என் பையன் படிக்கிறாமா, என் பொண்ணு படிக்கிறா, எஃப்எல்டி திறன் மாணவர்கள் ஒரு பேர் கொடுத்தாங்க கவர்மெண்ட். என் பையனை ஏன் திறன் மாணவராக சேர்த்தீங்கன்னாக்கா நாங்க கொடுத்ததா அது இல்லை, ஆசிரியர் மட்டும் நான் அந்த பையனை விதி பிரிச்சு போய் அந்த கிளாஸ் உட்காந்து அவனை அனுப்பிச்சாங்க. அவங்க கொடுக்குற சிஸ்டத்துல அந்த எமிஷன் ஒரு இதுல போட்ட உடனே இவனுடைய மார்க் போட்டு அது இந்த லிஸ்ட்டை காமிக்குது. அந்த பிள்ளைங்க அதெல்லாம் உட்கார வச்சு கடைசிலையும் போனோம்னா நாங்க என்ன பண்ண முடியும்? அது ஆசிரியர் அது கேட்கறாங்க. அங்க உட்கார வச்சதுனால உங்க அந்த அந்த பர்டிகுலர் பிள்ளைங்களுக்கு லாபமே தவிர நஷ்டமே கிடையாது. ஏன்னா அவன் 10ஓட 11ஆம் போய் கிளாஸ்ல உட்கார்ந்தான்னா அவனுக்கு கண்டிப்பா எதுவுமே கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து இங்க உட்கார வச்சதுனால அவனுக்கு அந்த பேசிக்கான ஒரு தமிழோ ஆங்கிலமோ கணிதத்துக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு தான் எடுத்துமே தவிர அது நீங்க டீச்சர்ஸ் வந்து சந்தப்பட்டு கொண்டு பண்ண முடியாது. அதனால இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க உங்களுடைய முழு ஒத்துழைப்பை கொடுத்து
இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுடைய மனநிலையை அந்த இடத்துல பாதிக்கிற மாதிரியான சூழ்நிலை உருவாக்கிடாதீங்க. அப்புறம் டிரான்ஸ்ஃபர் வாங்கி போயிட்டாங்கன்னா நமக்கு தான் நஷ்டமே தவிர இந்த குழு இருக்கிற வரைக்கும் நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு இந்த பள்ளிக்கு நல்ல பெயர் சூழ்நிலை எதிர்காலம் எல்லாம் அமையும். அதனால அதெல்லாம் எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாத அளவுக்கு உங்களுடைய எஸ்எல்சி டிடிஏவுடைய சப்போர்ட் இந்த ஸ்கூலுக்கு இருந்துகிட்டே இருக்கும். கேட்டுக்கிட்டு நீங்க சொன்ன அர்ப்பணிக்கும் நான் என்னால் முடிஞ்சதை செஞ்சிருக்கேன். இனி வரக்கூடிய காலகட்டத்திலையும் என்னால் முடிஞ்ச உதவியை இந்த பள்ளிக்கு நான் இப்போ அப்படியே போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இப்பவே எல்லாம் என்ன கேட்டுட்டு இருக்காங்க, சார் அடுத்த வருஷம் டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சிருக்கேன் சார் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் 11th வரணும் சார், இப்போ 10th இருக்கேன் அது மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா நான் டியூஷன் சென்டர்னா டியூஷன் நான் ஏற்கனவே எடுத்ததே பெரிய பிள்ளைங்களுக்கு பணத்தை நோக்கமாக வச்சு நான் அந்த டியூஷன் சென்டர்ல நான் ஒர்க் பண்ணல. ஏன்னா நான் பாதிக்கப்பட்டேன். நம்ம நிலைமை என்ன, நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு எதிர்பார்த்து தானே அப்போ நம்ம டியூஷன் அந்த இதெல்லாம் போனோம். எனக்கு எங்கள் மாமா எங்கள் அம்மாவுடைய தம்பி சாய்மாவும் இருக்கவே இந்த மேக்ஸ்ல நான் வந்து அதாவது இந்த கணிதாசிரியரோட கூட அவருடைய முயற்சி எனக்கு இருந்ததுனால இந்த நிலைக்கு நான் கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இப்போ என்ன மாதிரி எத்தனையோ பிள்ளைங்க இருப்பாங்க இல்லை, அதனால அதில் ஏதாவது ஒரு 4 குடும்பத்துக்கு நான் செஞ்ச உதவியை இருக்கிற அந்த நிலையில் தான் அதாவது கொடுக்கலாம் போய் அது கேட்டு வாங்கல அதெல்லாம் நான் போய் கேட்கலாம். 4 குடும்பம் படைச்சதா ரைட்டு. ஆனால் இப்போ என்னுடைய சிறிசத்தையும் பார்த்தோம்னா பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அதில் எல்லாம் ஒரு நல்ல நிலையிலே இருக்காங்க. டாக்டர்ஸும் இன்ஜினியர்ஸும் சில மாதங்களுக்கு முன்னே நான் அந்த பிரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிங்கன்னு சொன்னீங்களா, விவேகானந்தா வித்யாலயம் ஒரு ஸ்கூல் ஒர்க் பண்ணினேன். அந்த பிள்ளைங்க நீங்கள் அவசியம் லீவ் போட்டு எங்களுக்கு வந்து கலந்துக்கிட்டு ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு லீவ், அதாவது அந்த ஒரு நாங்கள் ஒர்க் பண்ண அந்த செட் ஆஃப் டீச்சர்ஸ் மொத்த பேர் மீட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டலில் வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. எனக்கு தெரியாது, சரி வரமான்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு போகலாமா வேணாமா ஆசிரியர் வேலை அவங்க ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க, சார் கிளம்பிக்கலாம் எதிரிக்கிட்டே இருக்குது. சரி போயிட்டு சொல்லிட்டு நான் போயே வந்து ஆரம்பிச்சு மணலி கிட்ட போனால் அந்த பிள்ளைங்கள்லாம் நாங்கள் பாடம் நடத்தும் போது நீங்கள் என்னை எப்படி திட்டி என்னை எப்படி செஞ்சீங்கலாம் சொல்லும்போது இப்படியும் நான் இருந்திருக்குமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கியிருக்காங்க. அந்த பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகும், ஐடி ஃபீல்ட்லையும் ஃபாரின்லையும் செட்டில் ஆயிருக்காங்க. அப்போ அதெல்லாம் நம்ம வந்து பேசிக்காக இந்த அளவுக்கு நம்ம ஒரு ஆண்டை வந்து நமக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாங்க இல்லையா. இதே போல இன்னும் என்னுடைய ஆயுதங்களை இருக்கிற வரைக்கும் என்னால் முடிஞ்ச உதவியை நம்ம ஊருக்குன்னு இல்லை, சரணியத்துக்கு எல்லாருக்கும் எல்லாம் முடிஞ்ச உதவி சொல்லிட்டு பள்ளியின் சார்பாகவும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பாகவும் எஸ்எல்சியின் சார்பாகவும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் சாப்பாடு ரெடியாக இருந்தது, அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். எல்லாரும் போயிட்டு சாப்பிட்டு அவர் சாரை வந்து வீட்டுக்கு கண்டிப்பாக